அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் ஏற்றம் பற்றியும், டிசிஎஸ்ஸின் 4வது காலாண்டு முடிவுகள் பற்றியும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். இந்தியா மீதான கூடுதல் வரிகளை அமெரிக்கா 90 நாள் இடைநிறுத்தம் செய்ததை அடுத்து வெள்ளிக்கிழமை இன்று சந்தைகள் கடுமையாக உயர்ந்தன. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி நடுப்பகுதியில் 2% மேலாக உயர்ந்தன. காலக்கெடு முடிவதற்குள் இரு நாடுகளுக்கும் இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என்ற நம்பிக்கையை இது தூண்டியது. சுமார் 60 நாடுகள் மீதான கூடுதல் வரிகளை இடைநிறுத்த அமெரிக்கா எடுத்த முடிவை தொடர்ந்து உலகளாவிய கட்டண போர் குறித்த கவலைகள் தளர்ந்த நிலையில் ஜூலை 9ஆம் தேதியுடன் காலாவதியாக உள்ள 90 நாள் கட்டண இடைநிறுத்தம் முடிவதற்குள் இந்தியாவும் அமெரிக்காவும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யலாம் என்ற எதிர்பார்ப்புகளால் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மேலும் அதிகரித்தது. வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்துதல், சந்தை அணுகுமுறையை மேம்படுத்துதல் மற்றும் உள்நாட்டு நலன்களை பாதுகாத்தல் ஆகிய 3 முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தி வாஷிங்டனுடன் ஒரு பகுதி ஒப்பந்தத்தை மத்திய அரசு கண்காணித்து வருவதாக தெரிகிறது. பலவீனமான ஏற்ற இறக்கங்கள் நீடித்தாலும் சீனா மீதான வரி இடைநிறுத்தத்தை நீட்டிக்காத அமெரிக்காவின் முடிவால் இந்தியா பயனடையக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறியதால் உள்நாட்டு பங்கு சந்தைகள் உத்வேகம் கொண்டு உயர்ந்தன. சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் நீடித்தாலும் சீனா மீதான அமெரிக்கா வரிகள் அதிகரிப்பது இந்திய நிறுவனங்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளை மேம்படுத்தும். மேலும் சீனாவின் எந்த ஒரு பதிலடியும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களை இந்திய சந்தைகளுக்கு சாதகமாக கூடும் என்று சந்தை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சீன பொருட்களுக்கு மொத்தம் 145% வரியை அறிவித்த ஒரு நாளுக்கு பிறகு ஏப்ரல் 12 முதல் அமெரிக்க பொருளுக்கு கூடுதல் வரியாக 125% சீனா உயர்த்தியுள்ளது. எவ்வாறாயினும் வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 1310.11 புள்ளிகள் உயர்ந்து 75,157.26 ஆகவும், நிஃப்டி 429.40 புள்ளிகள் உயர்ந்து 22,828.55 ஆகவும், நிஃப்டி பேங்க் 762.20 புள்ளிகள் உயர்ந்து 51,002.35 ஆகவும், நிஃப்டி ஐடி 223.50 புள்ளிகள் உயர்ந்து 32,740.85 இருந்தது. துறை சார்ந்த குறியீடுகள் அனைத்துமே 1%லிருந்து 4.5% வரை உயர்விலே முடிந்தன. இவற்றில் நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் அதிகப்படியாக உயர்ந்தன. இன்று நிஃப்டியில் ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், கோல் இந்தியா மற்றும் ஜியோ ஃபைனான்சியல் டாப் கெய்னர் ஆகவும், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏசியன் பெயிண்ட்ஸ் மற்றும் டிசிஎஸ் டாப் லூசராக இருந்தன. டிசிஎஸ் இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை வழங்கும் நிறுவனங்களில் ஒன்றான டிசிஎஸ் ஏப்ரல் 10ஆம் தேதியான நேற்று 4வது காலாண்டு முடிவை வெளியிட்டுள்ளது. ஐடி துறையின் தொடர்ச்சியான பொருளாதார பின்னடைவுகளுக்கு மத்தியில் டிசிஎஸ் நிறுவனம் முடிவுகளை அறிவித்துள்ளது. நிதியாண்டின் 4வது காலாண்டில் டிசிஎஸ்ஸின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு கிட்டத்தட்ட 2% குறைந்து 12,224 கோடியாக இருப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 12,434 கோடி நிகர லாபத்தை ஈட்டியிருந்தது. டிசிஎஸ்ஸின் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 5.3% அதிகரித்து 64,479 கோடியாக உள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் 61,237 கோடியாக இருந்தது. டிசிஎஸ்ஸின் லாபமும் வருவாயும் எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக உள்ளது. ஏனெனில் அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பு காரணமாக ஐடி நிறுவனங்களின் வளர்ச்சி குறைந்துள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தின் நிகர லாபம் 1.3% குறைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு முழுவதும் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 6% அதிகரித்து 2,55,324 கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு நிகர லாபம் 48,553 கோடியாக இருந்தது.
இந்த நிலையில் டிசிஎஸ் நிறுவனத்தின் முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதாவது முதலீட்டாளர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு பங்கிற்கும் 30 ரூபாய் டிவிடெண்ட் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் டிசிஎஸ் நிறுவனம் ஏற்கனவே 3 முறை இடைக்கால டிவிடெண்ட் வழங்கியுள்ளது. டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குனர் கே கிருத்திவாசன் பேசுகையில், நிறுவனத்தின் ஆண்டு வருவாய் $30 பில்லியன் தாண்டி தொடர்ச்சியான 2வது காலாண்டில் வலுவான ஆர்டர் இருப்பதாக தெரிவித்தார். இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8745ஆகவும் வெள்ளி 1 கிராம் 108 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.